மாமியார் அந்த டெலிவரியை கவனிச்சுட்டு இருந்தாங்க ஆஸ்பத்திரியில். இப்போ குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த குழந்தையினுடைய தகப்பன் வீட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துடுச்சு. குழந்தைக்கு 2 கண்ணும் கிடையாது. பிறந்த குழந்தைக்கு என்ன இல்லை? 2 கண்ணும் இல்லை. அப்படியே மூடி இருக்கு. மூடினா திறக்கக்கூட செய்யாது. ஒரு சிலருக்கு திறக்கும், கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இது சுத்தமாகவே டோட்டலாகவே நெஞ்சிச்சு லாக்கில் பிறக்கும்போதே. அந்த தாய் ரொம்ப அழுதா. மாமியார் அதை விட அழுதுச்சு. நம்ம சந்ததி இப்படி ஆகி போச்சே, குருட்டு சந்ததியாக போயிச்சே அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. பையனை வர சொன்னாங்க, குழந்தை பிறந்திருக்குன்னு. அவன் வந்தான். அவன் வந்து குழந்தைய பார்த்தான். குழந்தைய பார்க்க வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே மனைவி ஓன்னு கத்தி அழுதுட்டா. அவங்க அம்மா அதை விட கத்தி அழுதுச்சு. இவனுக்கு பயம் வந்துருச்சு. பிள்ளை செத்துக்கிட்டு போச்சு போல் இருக்கு, அதான் கத்துறாங்க போல் இருக்குன்னு என்னன்னு கேட்டான். நல்லா பாடுறா குழந்தையன்னு சொன்னான். குழந்தைய பார்த்தா குழந்தை சும்மா காஷ்மீர் குழந்தை அழகாக இருக்குது. ஏன் என்ன அப்படின்னா, நல்லா பாடுறா, உனக்கு பிறந்த பிள்ளை 2 கண்ணும் குருட்டு சந்ததி பிறந்திருக்கு, கண்ணு தெரியாத ஒரு பிள்ளை பிறந்திருக்குடா உனக்கு அப்படின்னு அந்த அம்மா கத்திருச்சு. அப்போ தான் இவன் பார்த்தான், பிள்ளைக்கு என்ன இல்லை? 2 கண்ணு இல்லை. நீங்கள் என்ன சொல்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? ஊனமான குழந்தைகளை பெற்றதுனால எத்தனையோ புருஷன்மார் மனைவி பிள்ளையை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட 2 குழந்தைகளுக்கு ஒரு வீட்டில் சுகர், சின்ன பிள்ளைகளுக்கு 5 வயசு 8 வயசோ 9 வயசோ பேப்பரில் கூட போட்டுதான். 2 பிள்ளைகளுக்கு சுகர். எத்தனை வயசு? 4 வயசு 5 வயசு, வயசு தெரில. அந்த தாயின் தகப்பனுக்கும் பயங்கர வேதனையில் அந்த 2 பிள்ளைகளையும் கொண்டு தாங்களும் கொண்டுட்டாங்க, செத்துட்டாங்க. 4 பேரும் அவுட்டு. இப்போ அந்த குழந்தைய பார்த்துட்டு புருஷன் அப்படி பார்க்குறான். அந்த தாயும் தகப்பனும் அந்த தாயும் மாமியாரும் உட்காந்து ஓன்னு அழுகுறாங்க, இப்படி உனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கப்பா அப்படின்னு. அப்போ அவன் கேட்டான், இதுக்கு ஏன் அழணும் அப்படின்னா. யாரு? புருஷன். தகப்பன் என்ன சொல்கிறான்? அந்த குழந்தையினுடைய தகப்பன் என்ன சொல்கிறான்? இதுக்கு ஏன் அழணும் அப்படின்னா. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உனக்கு அறிவு இருக்கடா, குழந்தைக்கு கண்ணு இல்லை, இதுக்கு அழாமல் என்ன செய்வான்? கர்த்தர் நினைச்சா இந்த குழந்தைக்கு கண்ணு என்ன செய்வார்? கொடுப்பார், அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு யார் சொன்னா? ஆஸ்பத்திரியில் அந்த தகப்பன் பேசுகிறான். 25 வயசு பையன் விசுவாசத்தை பேசுகிறான். இந்த குழந்தைய கொடுத்தவருக்கு 2 கண்ணு கொடுக்க தெரியாதா? கொடுப்பார் அப்படின்னா. அவன் தான் வேற ஆவி உள்ள மனுஷன். கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த 2 கண்ணும் பட்டார்னு வெடித்து திறந்துருச்சான். எப்படி? பட்டுன்னு வெடித்து 2 அப்படி பூ மாதிரி பூத்துருச்சான் அழகா. 2 கண்ணும் திறந்துச்சு. ஏன்னா அவனுக்கு என்ன இருந்துச்சு? விசுவாசம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டிவி பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறார். அந்த பையனுக்கு அப்போ எவ்வளோ ஒரு சின்ன வயசாக இருந்தாலும் தனக்கு தான் பிள்ளைய தெய்வனை குருட்டு சந்ததியாக வைக்க மாட்டார், என் பிள்ளைய என்ன செய்வார்? கண்ணை திறப்பாருன்னு சொன்னான் பாருங்க. அதுதான் வேறே ஆவி. உனக்குள்ளே வேற ஆவி இருந்தால் நீ நெகட்டிவாக பேசவே மாட்டேன், பாசிட்டிவாக தான் பேசுவேன். அங்கே நெகட்டிவாக தான் இருக்கும். சூழ்நிலை, அமைப்புகள் எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும்? எப்படி பேசணும்? வேற ஆவி இருந்தால், உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் எப்படி பேசுவ? ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை கூப்பிட்டு போனான். 2 பேரும் போயிட்டு இருந்தானுங்க, பேசிக்கிட்டே போனான். 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது இந்த ரோட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லாரியில் இந்த சைடு தெரியல, இந்த மதுரையிலலாம் மேலூர்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள் வெட்டி ஃபாரினுக்கு அனுப்புகிறாங்க. தெரியும் தானே? கிரானைட்ஸ், பெரிய பெரிய மலைகளை வெட்டி லாரியில் பெரிய பெரிய சைஸாக கொண்டு போவாங்க. பார்த்துருக்கீங்க தானே? அது ஒரு இடத்துல விழுந்துருச்சு. லாரியை விட்டு கீழே விழுந்து ரோட்டு ஓரத்தில் கிடந்துச்சு. அது ஓரத்தில் குப்பை மாதிரி கிடக்குதுங்க. அப்போ நண்பனும் இவனும் போய்கிட்டே இருக்கிறான். போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கல்லை பார்த்துட்டான் ஒருத்தன். பார்த்துட்டு, அப்பா எவ்வளோ அழகான குதிரை நிற்குது அப்படின்ட்டான். ஃப்ரெண்டு இப்படி திரும்பி பார்த்தான். அங்கே என்னதான் இருக்கு? அங்கே என்ன இருந்துச்சு? பாறாங்கல் இருந்துச்சு. நான் சொன்னா, எல்லாம் பைத்தியம் ஆடாது, அது கல்லுடா, அதை போய் குதிரைன்ட்ட நீ அப்படின்னு.
போயிட்டாங்க 2 பேரும். இந்த போனவன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி வந்துட்டான். வந்து அந்த கல்லை உடச்சி 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 எப்படி மாற்றிட்டான், குதிரையாக மாற்றிட்டான். அவன் ஒரு சிற்பி. அவனுக்கு இந்த கல்லை பார்த்த உடனே இந்த கல்லில் எது கிடைக்கும், அருமையான ஒரு குதிரை செய்யலாங்கிறது மைண்டில் வந்துருச்சு. அதனால அவன் கற்பனையில் என்ன செஞ்சுட்டான், அருமையான குதிரை நிற்குதுன்ட்டான். அழகாக தத்ரூபமாக குதிரையை ஒரிஜினலாக செஞ்சு அப்படி நிப்பாட்டாங்க. ரோட்டில் போகிறவெல்லாம் பார்க்குறான், என்னடா இது கல்லில் இப்படி ஒரு குதிரை நிற்குது. கொஞ்ச நாள் கழித்து இந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு அதே ரோட்டில் வந்தாங்க. யார் இவன், ஒன்றுமே சொல்லலை. அந்த ரோட்டில் கூப்பிட்டு வந்தா அவன் மறந்துட்டான். அந்த ஃப்ரெண்டு திடீர்னு இப்படி திரும்பி பார்த்தான், ஏய் குதிரை நிற்குது அப்படின்னா, இதாண்டா அந்த கல். ஒரு காலத்தில் கீழே கிடந்த கல் தான் இப்போ எப்படி மாறி இருக்கு, குதிரையாக மாறி. உன் பார்வை தாங்க அதுக்கு அபிஷேகம் தான் முக்கியம். உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை அதுக்கு அபிஷேகம் தான் முக்கியம். நீ வேற ஆவியாக இருந்தால், உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் வேற ஆவி, சரியான அபிஷேகமாக இருந்தால், பரிசுத்த ஆவியாக இருந்தால், உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் எப்படி வரும், நடக்காதுன்னு சொல்கிறது எல்லாம் நடக்கும், கிடைக்கும். அதுதான் நம்முடைய விசுவாசம். முடியாது, முடியும். கர்த்தர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? முதலாவது உனக்கு அபிஷேகம் வேற ஆவி இருந்தால் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. நீங்கள் பாருங்கள், என்னாகம 13 அந்த 10 பேரும் பயங்கர பிரச்சனை பண்ணி அழுது கூச்சல் போட்டு ஜனத்தினுடைய இருதயத்தெல்லாம் உடைச்சி நொறுக்கி விட்டானுங்க. ஐயையோ இனிமேல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நாங்கள் அங்கே பார்த்தோம் நம்மளை கொன்னே விடுவான், நாங்கள் பார்க்கறதுக்கு வெட்டுக்கிளிகள். 32 33 வாசிங்க. 13 என்னாகம 13 32 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். 31 அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். 33 அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. எப்படி பார்த்தோம்னா, ஐயோ அது பயங்கரமான ராட்சச பிறவி இருக்கான், தொலைஞ்சது. அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருந்தோம், வெட்டுக்கிளி. ஏனாக்கியர் இருக்கிறான், ராட்சசர் இருக்கிறான், ஐயோ ஊயான்னு கிளப்பி விட்டாங்க. 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். இவனுக்குள்ள வேற ஆவி இருக்கு, மற்றவங்க எல்லாம் போக முடியாது, போனால் அடி வாங்கிட்டு செத்து போயிடுவோம், அங்கே ராட்சசம் இருக்கான், வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், நம்மெல்லாம் நம்ம முடியாது, தொலைஞ்சோன்னு ஓன்னு உட்காந்து அள வச்சுட்டான். இவன் டக்குன்னு எழுப்பினான், நாம் எளிதாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், நாம் எளிதாக அதை என்ன செய்யலாம், ஜெயித்து கொள்ளலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான். நம்ம போனால் அதுக்கு நமக்கு தான் ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். ரொம்ப அருமையான ஒரு தேசம், நம்ம சும்மா இருக்கக்கூடாது, அது அருமையான தேசம். அவன் சொல்கிறான் அருமையான தேசம், இதை போய் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறானுங்க, உடனே நமக்கு கிடைக்கும், விட்டுறாதீங்க, உடனே நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம், அதை பயப்பட வேண்டாம், ஒன்றும் இல்லை, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இவனுடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க. 14 7 8. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். எப்படி நீ பயப்படாத, எல்லாம் எழும்பு போகலாம், உடனே ஜெயிச்சிடலாங்கிறான். இவன் ஒரு ஆள் தாங்க அப்படி பேசினான். இவன் கூட யோசுவா சேர்ந்துக்கிட்டான். ஆனால் இவனுக்கு தான் வேறே ஆவி இருந்தது. இன்னைக்கு இந்த ஃபஸ்ட்டு காத்திருப்பு கூட்டத்தில் கர்த்தர் உன்னோடு பேச விரும்புகிற வார்த்தை, நீ ஒரு காலேபாய் மாறு, வேற ஆவி உள்ளவனா மாறு. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் எப்படி தான் பேசணும் சொல்லுங்க, நன்மையாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாகவே பேசாதீங்க. ஐயோ எனக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படி கற்பனையில் போயிடுறது. கோயம்புத்தூரில் ஒருத்தர் கூட்டத்துக்கு வந்தார். கூட்டத்துக்கு வரும்போது ஒரு ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி வரார். இவன் இங்கிட்ட ட்ரெயினை பார்த்துட்டே வந்தால் இங்கே ட்ரெயின் வந்துருச்சு. கிட்ட வந்து பான்னு அடித்தான் பாருங்க, தட்டார்னு ஒரு ஜம்ப் பண்ணி எப்படியே வெளியே வந்துட்டான். ஒரு கை தள்ளி விட்டு வெளியே வந்துட்டான், தப்பிட்டான். வந்து கூட்டத்தில் வந்து சாட்சி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் வந்தேன், வர்ற வெளில ட்ரெயினில் மாட்டிக்கிட்டேன், ஐயோ பெரிய கிருபை,
தப்பிட்டேன். இல்லைன்னு சொன்னால் நான் நொறுங்கி போயிட்டுருப்பேன். இன்றைக்கி எனக்கு அடக்காராக இருந்திருக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு எல்லோரும் வந்திருப்பீங்க. அவன் பாட்டுக்கு எதெல்லாம் எங்கே போயிட்டான்? நான் தூள் தூளாயிருப்பேன். எனக்கு அடக்காராக நடந்திருக்கும். பாஸ்டர் தான் வந்திருப்பார். எல்லாமே அடக்காரனை முடிச்சிட்டான். அப்போது அங்கே பாஸ்டர் கேசி ஒரு கீசை வேற இருந்தாரா? ஏய், ட்ரெயின் அடிச்சுதானாரா? இல்லை உட்காரு. ட்ரெயினில் அடிபட்டியா? இல்லை உட்காரு. அதுக்குள்ளே நான் அடிபட்டிருந்தால், என் கால் கை ஒடிந்திருந்தால், நான் செத்திருந்தால், நான் அடக்கம் பண்ணியிருந்தால், இதெல்லாம் பேசாத, அவிசுவாசமாகவே பேசாத. கர்த்தர் உன்னை அந்த இடத்துல பாதுகாத்தார். அதைத்தான் நீ என்ன செய்யணும்? சொல்லணும். நீ எப்பொழுதுமே பாசிட்டிவாகவே பேசு. உன் தேவன் சர்வ வல்லவர், அவர் யெகோவா நிசி. தான் பிள்ளையை கூப்பிட்டுட்டு ஆபிரகாம் போகிறான். பையன் கேட்குறான், தகப்பனே சொல்லுங்க. ஒருத்தருக்கும் தெரியாதா? ஒருத்தனுக்கும் தெரியாதா? நெருப்பு இருக்கு, விறகு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கன்னு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? ஓன்னு கட்டி பிடிச்சி மகன்னு அங்கேயே அழுது அவன் அங்கேருந்து ஒரே ஓட்ட வீடு போய் சேர்ந்துருப்பான். அப்படிதானே? ஆனால் இதே ஆபிரகாம் முந்தைய காலங்களில் நெகட்டிவாக பேசினவன். முந்தைய காலங்களில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இவன் சொல்கிறான், எனக்கு குமாரனும் வேண்டாம், ஒரு கதையும் வேண்டாம், எனக்கு யார் இருந்தால் போதும், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. திருப்பி ஒரு ட்ரிப் சொல்கிறார், நான் உனக்கு ஒரு குழந்தை தருவேன். ஒன்றும் வேண்டாம், எலியேசரையே நான் யாரை வச்சுக்கிறேன், வளர்ப்பு மகனா ஏற்றுக்கிறேன்னு சொன்னான். ஆனால் இப்போது விசுவாசத்தில் வளர்ச்சி அடைந்து குழந்தை பிறந்த பிறகு குழந்தை வாலிபனாக மாறி இப்போ பலியிட சொல்லும் பொழுது அவன் குழந்தை கேட்குறான், பலி பொருள் எங்கே? இவன் உடனே என்ன சொன்னான்? நம்முடைய தேவன் யெகோவா ஈரே, கர்த்தருடைய பருவத்துக்கு வா, அங்கே பார்த்து கொள்ளப்படும். இதுதான் வேற ஆவி, விசுவாசத்தின் ஆவி. இந்த வருஷத்தில் நீங்கள் இப்படி பேசி பழகுவீங்களா? சொல்லுங்க. எலியா போயிட்டாரு, போன வருஷம் போயிடுச்சு. இப்போ எலிசா வந்துட்டான். சால்வை எடுத்துட்டு அந்த யோர்தான்கிட்ட வந்து நின்னான். என்ன சொன்னான்? எலியாவின் தேவன் எங்கே? அடிச்சான் பாருங்க, 2 பிழிஞ்சு, இந்த துணி கிழிஞ்சு போன மாதிரி 6 அப்படியே 2 விரிஞ்சு போயிடுச்சு. வேற ஆவி இருந்தா உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்து வர்ற வார்த்தை விசுவாசத்தின் வார்த்தையா இருக்கும், நம்பிக்கையின் வார்த்தையா இருக்கும். எல்லாரும் ஆப்போசிட்டா பேசுவாங்க. 10 பேர் ஆப்போசிட்டா பேசுறான். இவன் சொல்றான், கிடையாது, அதை எளிதாக ஜெயிப்போம், கர்த்தர் தருவார், நிச்சயமா எனக்கு தருவார், விடாதீங்க, நம்ம இப்பவுமே போய் என்ன செய்வோம், மேற்கொள்வோம். இதுதான் காலேப். உனக்கு வேற ஆவி இருக்கான்னு பாரு. இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு அதை துரத்து. பழைய ஆவி இருந்துச்சு. அந்த போன வருஷத்தில் இந்த அவிசுவாசம், அவநம்பிக்கை, அதேரியம், வித்தியாசமான கண்ணோட்டத்தில் நம்ம பேசுனது, நடந்தது, அதெல்லாம் விட்டுருங்க. புதிய வருஷத்தில் ஒரு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்க, நல்லா யோசிங்க, வசனம் நல்லா படிங்க, ஒவ்வொரு சம்பவங்களையும் பைபிளில் படிங்க. அதில் உங்கள் விசுவாசத்தை நினைச்சிங்க, டெவலப் பண்ணுங்க. ஆண்டவர் செய்வார். என் தேவன் என்ற வல்லவர், நல்லவர், எனக்காக பேசுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்காக அவர் கிரியை செய்வார். 2வது, இந்த காலேப் அப்படின்னா பல அர்த்தம் இருக்குது. அதில் ஒரு அர்த்தம் திராணி உள்ளவன். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நீ திராணி உள்ளவனாக மாறணும். நீ ஒரு ஒன்றும் இல்லாமல் கோழையாக, பயந்தாங்குழியாக, முடியாதவனாக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அப்படியா? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. திராணி உள்ளவனா நீ மாறணும். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த புது வருஷத்தில் நீங்கள் திராணி உள்ளவங்களா மாறுங்க. திராணி இல்லாமல் உட்காந்துட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கூடாது. திராணி, எபிலிட்டி, தேவனுடைய வல்லமை உனக்கு நல்லா இருக்கணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க உனக்கு திராணி வேணும். பிசாசு 24 hours இருப்பாங்க.
பிசாசு 24 ஹவர்ஸ் என்ன செய்வான், வந்துக்கிட்டே இருப்பான். அவன் உன்னை முன்னுக்கு வருவான், பின்னுக்கு வருவான், ஃபாலோ பண்ணுவான். எங்கே நீ போனாலும் வருவான். அவனுக்கு எங்கே சான்ஸ் கிடைக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இந்த கண்கொத்தி பறவை மாதிரி நின்றுட்டு இருப்பான். தூங்குறியா, நல்லா தூங்கு. ஜபத்தில் போனியா, தூங்கிடு. வெளியே போறியா, உன்னை சேதப்படுத்துறது, உன்னை துக்கப்படுத்துறது, உன்னை வியாதிப்படுத்துறது, உன்னை பலவீனப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா? இந்த சான்ஸுக்காக உன்னைய சுற்றி அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யோபுட்ட விஷயத்தில் ஆண்டவர் கேட்குறேன், நீ எங்கே இருந்து வருகிற? அவன் என்ன சொன்னான், எங்கே சுற்றிட்டு வரேன், பூமியின் எல்லாம் எங்கும் சுற்றிட்டு யோபுவையும் பார்த்துட்டு தான் வரேன் அப்படிங்கிறான். அப்போ டெய்லி அவன் உன்னை சுற்றிக்கிட்டே இருப்பான். சான்ஸ் எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ கிடைக்கும். இதுதான் அவனுடைய வேலை. இதுக்கு மத்தியில் நீ பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உனக்கு என்ன வேணும், திராணி வேணும், நல்ல அபிஷேகம் வேணும். திராணின்னு சொன்னால் அது ஒரு சங்கார புசல். ஏசாயா 28:2-1 ஆண்டவரிடத்தில் திராணி உள்ள ஒருத்தன் இருக்கிறான். அஜய் 2 இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். திராணியும் வல்லமையும் உள்ள ஒரு மனுஷன் யார்கிட்ட இருக்கிறான், ஆண்டவர்கிட்ட இருக்கிறான். அவன் எப்படி வருவான், அவன் கல்மழை போலவும் கல்மலை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளி விடுவான். கைதான் அப்படி, அவ்வளவு திராணி உள்ளவன். அப்படி கையை வச்சு ஒரு தள்ளி விட்டுருவான், டப்பு. சிம்சோன் அந்த அபிஷேகம் பெற்ற பின்பு அப்படியே அந்த மண்டபத்தை தாங்கி நின்ற 2 தூணையும் சும்மா அப்படி கட்டாயம் உடைச்ச மாதிரி நெஞ்சிட்டான், பேப்பரை தள்ளி விட்ட மாதிரி தள்ளி விட்டு போயிட்டான். அவ்வளவு பலன் வந்துச்சு. உனக்குள்ள அபிஷேகம் ஒரு திராணி உள்ளவனா அவனை மாற்றணும். பிசாசை எதிர்த்து நிற்கணும். டெய்லி பிசாசை புட்டின்னு புட்டிக்கணுங்க. அவனை வல்லமை அழிச்சுக்கிட்டே இருக்கணும். எபேசியர் 6:13 ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு நமக்கு சில காரியங்களை செய்து முடிக்கணும்னு கர்த்தர் நமக்கு நியமிச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு திராணி வேணும். சகலத்தையும் செய்து முடித்து அவர் முன்பாக நிற்க திராணி உள்ளது. உன்னையும் என்னையும் குறித்து புஸ்தக சூழலில் எழுதியிருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களையும் என்னையும் குறித்து என்ன எங்கே எழுதி வச்சிருக்கு, புஸ்தக சூழலில் எழுதியிருக்கு. இதுதான் அப்படி, அதில் கரெக்டாக போகணும். உங்கள் கையை பார்த்தீங்கன்னா எல்லாம் கை ரேகை இருக்குது, அப்படி தானே? ஆனால் எல்லார் ரேகையும் ஒரே மாதிரி கிடையாது, அப்படி தானே? கரெக்டா? எல்லாரு கையும் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆதாரில் நீங்கள் போனீங்கன்னா கண்ணு பார்ப்பான், அடுத்து எதை பார்ப்பான், கை பார்ப்பான். இப்போ நீங்கள் ஜோசியக்காரன்ட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கையை பார்த்துட்டு நீ படித்ததை சொல்லிவிடுவேன், உனக்கு மனைவி எத்தனைன்னு சொல்லிவிடுவான், பிள்ளை எத்தனைன்னு சொல்லிவிடுவான், உன் வசதி என்னன்னு சொல்லிடுவான். சொல்லுவானா இல்லையா? அது எப்படி சொல்கிறான்? அது எப்படி சொல்கிறான்? அது ஒரு கலை. பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் அவனுடைய கையை முத்தரித்து போடுகிறார். அவன் லைஃபை எங்கே எழுதி வச்சிருக்காரு, உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சிருக்கிறார். உன்னை என் உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா? உன் லைஃப் எங்கே இருக்கு, உன் கையில் தான் இருக்கு. கையிலேயே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எழுதிட்டார். இதுதான் ஆசி பார்க்கலாம். யோபு, அவர் அவன் கையை முத்தரித்து போட்டிருக்கிறார். அதனால தான் ஜோசியக்காரன் எல்லாம் கையை பார்த்து கலையிறான். யோபு எங்க இருக்கு? தெரியாதா? உன் கையை, என் கை, உன் கை எல்லாமே முத்தரிக்கப்பட்ட கை தான். அப்படி இருக்கா இல்லையா? ஆ 37:7 பாருங்க. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். எத்தனாம் வசனம்? 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். அவர் சகல மனுஷருடைய கையையும்
என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு வல்லமை கடந்து ஒரு ஆள் கடந்துச்சு. ஒவ்வொருத்தனையும் பார்த்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. நான் சொன்னேன், ஊரில் உள்ளவங்க கையெல்லாம் பார்த்து சொல்கிறேன், என் கையை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அப்படி பார்த்துட்டோடனே, உனக்கு என்ன குடும்பம் கோத்திரம் ஒன்றும் கிடையாது, சாமியார் போன்னு சொல்லிச்சு. சும்மா சிம்பிளாக. இல்லைன்னா இந்த கையை பார்த்துக்கிட்டு ஒருத்தன் சொல்லுவான், 7 பிள்ளை 3 பிள்ளை 7 மனைவின்னு சொல்லிட்டு இருப்பான். பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் போயிருப்பீங்க, ஒரு காலத்தில் கேட்டிருப்பீங்க. அப்படி கையை பார்த்துட்டு சொல்லிச்சு, இந்த கைக்கு என்ன கிடையாது, குடும்பம் கோத்திரம் ஒரு கழுதையும் ஒன்றுமே கிடையாது. அதான் எனக்கு யாருக்குன்னு தெரியுமே. உன்னுடைய ஜீவியத்தில் சகலத்தையும் செய்து முடிக்க நீ திராணி உள்ளவனார். உன்னை குறித்து என்ன எழுதியிருக்குன்னு பாரு, வாசி. புஸ்தக சூழலில் எழுதப்பட்டிருக்கிறபடியே நான் போகிறேன். இயேசு தன்னை பற்றி என்ன எழுதியிருக்கோ அதே ரூட்டில் போனார். தண்ணி குடிக்கிறது கூட அங்கே எழுதியிருந்துச்சு. அதே எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. தண்ணி குடிக்கிறது கூட எழுதியிருக்குங்க. அப்படிதானே? இயேசு சிலுவையில் தொங்குனாரு. எதை கேட்டாரு? என்ன கேட்டாரு? நான் தாகமா இருக்கிறேன். தாகத்தில் கேட்கல. பைபிள் படிச்சு பாருங்க. தாகமா இருக்கிறேன் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படி கேட்டார். கரெக்டா நான் சொல்றது? வாசி. தாகத்தில் கேட்கல அவரு. தாகத்தில் கேட்டால் தான் குடிச்சது படப்படப்படன்னு வாங்கி குடிச்சிருப்பாரு. வாங்கி பார்த்தாரு, அது காடி, ரிட்டர்ன் குடிச்சிட்டாரு. அப்போ தாகம் இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்கு, அது நிறைவேறதுக்கு தான் அவர் அந்த வார்த்தையை கேட்டார். அப்போ தண்ணி குடிக்கிறதுக்கு தேவ சித்தம்னா நம்ம கதையெல்லாம் என்ன வருது? சகலத்தையும் செய்து முடிக்க திராணி. பிசாசு பயங்கர ஸ்பீடில் இருக்கான். நீ அவனை விட 10 மடங்கு ஸ்பீடில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும்? பிசாசை விட நீ எத்தனை மடங்கு ஸ்பீடில் இருக்கணும் சொல்லுங்க. கவனி. இங்கே வந்து தூங்கிட்டு கூப்பிட்ற வந்துட்டு எந்திரிச்சு போனீங்கன்னா கூப்பிட்ற தள்ளி விட்டு போயிடுவான். சொல்லுங்க. பிசாசை விட நீ 10 மடங்கு ஸ்பீடில் இருக்கணும் ஒரு அபிஷேகம் பெற்றால். சகலத்தையும் செய்து முடிக்க. நான் எதுக்கு இந்த வசனம் சொன்னேன்? தானியேல்ல பாருங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மற்றவங்களை காட்டிலும் 10 மடங்கு 10 டைம்ஸ் வாசி. 1:20. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். எத்தனை மடங்கு? உனக்குள்ள அபிஷேகம் இருந்தால் மற்றவனை விட நீ 10 டைம்ஸ் ஃபாஸ்டில் இருக்கணும். அவன் 10 கிலோமீட்டரில் வரானா நீ 100 கிலோமீட்டரில் போகணும். புரியுதா உங்களுக்கு? அப்படிதான் பைபிள் இருக்கு. தானியேல் 10 மடங்கு சமர்த்தன். அவனுக்கு எவனுமே ஒன்றும் பண்ண முடியாது. சகலத்தையும் செய்து முடிக்க திராணி. ஒன்று, நீ நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக தான் பேசணும். தீர்மானம் பண்ணிக்க, பிரதிஷ்டை பண்ணிக்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம், வேற ஆவி உனக்குள் இருந்தால் நீ எப்படி பேசுவ? நான் எப்படி பேசுவேன் சொல்லுங்க. கொரியாவில் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. அதாவது அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்டு அடிக்கடி வீட்டுக்கு வருவான். சரி, அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்ட்டு அவன் வீட்டில் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அவன் தகப்பனுடைய வயசுக்காரன், அதனால் அப்பப்போ வருவான், பேசுவான், போவான். ஒரு நாள் பார்த்தா அந்த அப்பாவுடைய ஃப்ரெண்டோட இந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு எல்லாருக்கும் தமிழ்? அப்பாவுடைய ஃப்ரெண்டு, அவங்க கூட இந்த பொண்ணு ஓடிடுச்சு. அந்த அம்மா அந்த தாயும் தகப்பனும் உடஞ்சி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு வரவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஆள் விட்டுட்டான். யாரு? தகப்பனுடைய ஃப்ரெண்டு விட்டுட்டு ஓடிட்டான் அவளை. இவ ப்ராஸ்டிடியூட்டாக மாறிட்டா, விபச்சாரியாக மாறிட்டா. அதை கேள்விப்பட்ட உடனே இன்னும் அவங்க நொந்து போயிட்டாங்க. அப்போ பால் யாங்கிச்சோட்ட பேசினாங்க. அவர் தான் பாஸ்டர், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொரியாவில் அவர்கிட்ட பேசினாங்க. என் பிள்ளை சாகணும்னு ஜெபம் பண்ணுங்க, செத்துறணும்னு ஜெபம் பண்ணுங்க, சனியம் போயிடணும்,
அது உலகத்தில் இருக்கிறவே கூடாது. அந்த சனி, அந்த பொண்ணு எனக்கு பிசாசு, அது செத்துட்டா நல்லாயிருக்கும், கேவலப்படுத்திட்டா, அசிங்கப்படுத்திட்டா, இப்பவும் அவள் வாழ்க்கை நாரி போச்சு, வேண்டாம், சாவதுக்கு ஜெபம் பண்ணு. அப்போ அவர் சொன்னாராம், சாவறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு நான் பாஸ்டர் கிடையாது, நீங்கள் முதல்ல அவளை மன்னிங்கன்னு சொன்னார். அவள் தப்பு பண்ணிட்டா, ஓகே, அவளை நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க. இல்லை என்னால் ஏற்றுக்க முடியாது, நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அவள் திருந்துவா. நீ மன்னிச்சிட்டா அவள் யாராயிருவா, திருந்திடுவா, உன்னைய தேடி வருவா. நீ பாசிட்டிவா ஆப்போசிட்டாகவே போ. இல்லை அவள் திருந்த மாட்டா, அவள் தான் ரோடாடாய் அவன் கூட எல்லாம் நீ அவளை மன்னிச்சிடு. அவள் இன்னையிலேருந்து அவள் சரியாயிட்டான்னு நீ ஸ்தோத்திரம் பண்ணு. யார் சொல்லி கொடுத்தா? அவர் சொல்லி கொடுத்தார். வேறு வழியே இல்லை, பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா அன்றைக்கி வீட்டில் வந்து உட்காந்து அழுது நொந்து ஒன்றும் இல்லாமல் போய் கடைசியில், ஆண்டவரே நான் மன்னிச்சிடுறேன் சார், நீங்கள் எல்லாரையும் உங்களை சிலுவையில் அறிஞ்சவங்களை நெஞ்சிட்டீங்க, பிதாவே இவர்கள் அறியாமல். அந்த பிள்ளையும் புத்தி இல்லாமல் வயசில் கெட்ட வயசில் இப்படி நடந்துட்டா, மன்னிச்சிடுறேன். இப்படியே கொஞ்ச நாள் ஜெபிச்சிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா காலையில் காலிங் பெல் அடிக்குது. அடித்த உடனே இந்த அம்மா போய் கதவை திறந்தா யார் நிற்கிறா? எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் வீட்டை விட்டு ஓடி போன பொண்ணு வந்து வாசல் நிற்குது. இவங்களுக்கு ஏற்றுக்கவா, என்ன கண்டிஷனில் வந்திருக்கான்னு தெரியலையேன்னு அப்படியே தடுமாறி நிற்கும்போது அந்த பிள்ளை சொல்லிச்சான், அம்மா நான் துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், கெட்டு போயிட்டேன், நாசமாக போயிட்டேன், இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு முடிவு எடுத்துருக்கிறேன். நீ என்னை மன்னிச்சேன்னு சொன்னால், நீ ஏற்றுக்கிட்டால் நான் வீட்டுக்குள்ளே வரேன், நீ ஏற்றுக்கிட்டாட்டா நான் எங்கே போயிடுறேன், நான் இனிமேல் கெட்டு போக மாட்டேன், இனிமேல் நான் ஒழுங்காக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு வந்து வாசல் நின்று அறிக்கைடிச்சான். உடனே இந்த அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுது வீட்டுக்குள்ளே கூட்டி போச்சு. எப்போ நீ பாசிட்டிவாக அறிக்கை பண்ணுறியோ அப்போ தான் உன் பிள்ளைங்க என்ன செய்யும், திருந்தும். விசுவாச அறிக்கை உன் வாயிலேருந்து என்ன செய்யணும், வரணும். அதுதான் இந்த வேறே ஆவியினுடைய மேன்மை. அபிஷேகம் பெற்றுட்டு நீ எப்போ ஆப்போசிட்டாகவே பேசக்கூடாது. அபிஷேகம் பெற்றுட்டு நீ கோழையாகவே இருக்கக்கூடாது. எந்த கோழையும், ஒரு பாட்டு போட்ட 2 வருஷத்துக்கு மேலே போட்டாங்க பாருங்க, எந்த கோழையும் வீரனாவான். அபிஷேகம் வந்துட்டா எந்த கோழையும் யாராக மாறிடணும். சாராயம் குடித்த உடனே கோழையெல்லாம் வீரனாயிடுவான், வெட்டுறான் குத்துறாமா, அதுக்கு பிறகு பார்த்தா ஓடி போயிடுவான். அந்த போதை ஏறின உடனே யாரா அப்படிமா. அப்போ இந்த போதைக்கு இவ்வளவு சக்தி இருக்குன்னா அபிஷேகத்துக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. ஒன்று, வேறே ஆவி உன்னை எப்படி பேச வைக்கும், பாசிட்டிவாக திங்க் பண்ண வைக்கும், பேச வைக்கும், செயல்பட வைக்கும். 2வது, உன்னை திராணி உள்ளவனாய் மாற்றும். 3வது, நீ உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவாய். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம்? அழுதுகிட்டே ஃபாலோ பண்ணுறோமா, மூக்கு சிந்திக்கிட்டே ஃபாலோ பண்ணுறோமா, சண்டை போட்டுக்கிட்டே ஃபாலோ பண்ணுறோமா, பாவம் செஞ்சுக்கிட்டே ஃபாலோ பண்ணுறோமா? எப்படி நீ தேவனை ஃபாலோ பண்ணுற? அந்த வசனம் சொல்லுகிறது, வேறே ஆவியை அவன் உடையவனாய் இருந்தபடியினால், உத்தமமாக என்னை பின்பற்ற வந்தபடினால் அந்த தேசத்துக்கு அவனை சேர பண்ணுவேன். நீ பரலோகத்துக்கு போனா ஆண்டவர் எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருந்தானால் அவன் என்னை பின்பற்ற கடவன். வாசிங்க, யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவரை பின்பற்றுங்க. எப்படி பின்பற்றணும்? பாவத்தோடு அல்ல, வியாதியோடு அல்ல, பலவீனத்தோடு அல்ல, சோர்வோடு அல்ல, உலக ஆடம்பரத்தோடு அல்ல. ஒரு சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமில் ரன்னிங் ரேஸ் விட்டாங்க. ஒரு ப்ரோக்ராம், அது ஒரு ஸ்கிட்டு, அருமையான ஸ்கிட். ஓடுறாங்க பாருங்க, ஓடுறாங்க. ஒருத்தன் வந்து மொத்த சர்டிஃபிகேட், படித்த சர்டிஃபிகேட் தூக்கிட்டு ஓடுவாங்க, தப 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 தபன்னு. அவன் ஜெயிக்க மாட்டான். ஒரு அம்மா இருக்கிற மொத்த நகையை அள்ளி போட்டு ஓடும், அதுவும் ஜெயிக்காது. இருக்கிற பட்டுச்சலையை கட்டிட்டு சரட்டை புரட்டன்னு இழுத்துட்டு ஓடும், அதுவும் ஜெயிக்காது. இப்படி ஒவ்வொருத்தனாவும் ஓடுவான், ஒருத்தனும் ஜெயிக்க மாட்டான். இன்னொருத்தன் வருவான், சும்மா எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்கே போவான், ஒரே ஓட்டம் ஓடிடுவான், இயேசுவே போதும்னு ஓடியே போய் ஜெயிச்சிடுவான். நீ இந்த மார்க்கத்தில் எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டுலாம் ஓடக்கூடாது. பாவத்தை வச்சுக்கிட்டு, ஆடம்பரத்தை வச்சுக்கிட்டு, உலகத்தை வச்சுக்கிட்டு, மாம்சத்தை வச்சுக்கிட்டு,
கோபம், வைராக்கியம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ ஓடனா நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. உத்தமமாக என்னை பின்பற்றினான். வேற ஆவி அவனை உத்தமமாய் ஃபாலோ பண்ண வச்சு கடைசி வரைக்கும் ஆண்டவரே உத்தமம் 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 அப்படியே வந்து சேர்ந்துட்டாங்க. அதனால் அவன் போய் வந்த தேசத்துக்கு நான் அவனை என்ன செய்வேன், கொண்டு போய் சேர பண்ணுவேன். நம்முடைய நோக்கம் பரலோகம் போகணும். உத்தமமாக பின்பற்றுங்க. பாவத்தோடு ஃபாலோ பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசியில் போய் நிற்கும்போது உன்னை நான் சொல்லுங்க, உன்னை நான் அறியேன் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு. அப்போ இத்தனை வருஷம் ஓடினதுலாம் நகையை கலத்துனது வீணாக போச்சு, மருந்து எடுக்காமல் செத்தது வீணாக போச்சு, மீசையை வைக்காமல் மலிச்சிட்டு போனது, தாடி வைக்காமல் சுற்றுனது, ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டது, காணிக்க தசம பாகம் அள்ளி வெட்டி கொடுத்தோமே அதெல்லாம் வீணாக போயிடும். அப்படி தானே? ஒரு சிலர்லாம் பாருங்கள் கடன் கணக்கொழக்கெல்லாம் இருக்குது, ஆனால் காணிக்கை பயங்கரமாக கொடுக்குறாங்க. காணிக்கையில் உண்மையாக இருந்தால் போதும்னு சொல்லி. ஒரு சிலர் மருந்தே எடுக்காமல் வியாதியில் பயங்கர கஷ்டப்படுறாங்க. அப்போ இதெல்லாம் நீ செஞ்சிட்டும் நீ கர்த்தரை பின்பற்ற உத்தமமாய் பின்பற்றலைன்னா என்ன இல்லை சொல்லுங்க, நீ போய் வந்த தேசத்துக்கு நீ போய் சேர முடியாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு இந்த வேற ஆவி, காலேபுக்கு இருந்த அந்த வேற ஆவி எனக்கு வேணும். சூழ்நிலை ஆப்போசிட்டாக இருந்தாலும் நான் எப்படி பேசணும், நான் எப்படி பேசணும், நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி சிந்திக்கணும், தெய்வத்தை சிந்திக்கணும். எல்லா ஜனங்களும் அந்த செங்கடல் பக்கத்தில் நின்றுட்டு தொலைச்சிட்டான், நம்மளுக்கு கொண்டுட்டானே, அநியாயமாக மாட்ட வச்சுட்டானேன்னு. ஆனால் மோசே சொன்னான், நீங்கள் நின்று தேவன் தான் யாருங்கிறத இப்போ நிரூபிப்பார், வெயிட் பண்ணுனா. அப்படி செங்கடல் ரெண்டாக நெஞ்சிருச்சு, புரிஞ்சு ஓடிடுச்சு. உன் தேவன் பெரியவர், உன் தேவன் யெகோவா ஈரே, அமேன். உன் தேவன் யெகோவா ரஃபா, உன் தேவன் யெகோவா ஷம்மா, அமேன். யெகோவா ஈரே, அவரால் எல்லாம் முடியும். இன்னைக்கு கர்த்தர் உனக்கு வேற ஒரு அபிஷேகத்தை தரார். ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, இன்னையிலிருந்து நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக சிந்திங்க, பாசிட்டிவாக செயல்படுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆம். சும்மா ஒன்று சொல்கிறேன், நம்ம பழைய கன்வென்ஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இருக்காது, தெரியும் தானே? சிபிஎம் பழைய கன்வென்ஷனில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றும் இருக்காது. பிரசங்கம் போய்கிட்டு இருக்கும், தண்ணியை கொதிக்க வச்சுருப்பாங்க. என்ன இருக்காது சொல்லுங்க? அரிசி இருக்காது. எத்தனையோ ஃபைத்தமில் பக்கத்து வீட்டுக்காரங்க தப்பாக விளங்கிடக்கூடாதுன்னு இந்த காஞ்சி போன சருகை கொளுத்தி அப்படியே புகையை விட்டுட்டு எத்தனையோ சிஸ்டர்ஸ் சாப்பிடாம கிடந்திருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரன் பார்ப்பான், நான் சாப்பிட்றாங்களா இல்லையா, இந்த ஜனம் இப்படி செத்துப்பு தொலைஞ்சிட்டு தான் அப்படி புகை வந்தா ஓஹோ இன்னைக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் இவங்க போட்டது என்னது தான், சும்மா சருகை கொளுத்திட்டு. அப்படியல்ல, கன்வென்ஷனில் எத்தனையோ கன்வென்ஷனில் கரெக்டாக 12 மணிக்கு ஆட்டோவில் எவனா தூக்கிட்டு வருவான், ஏதாவது கொண்டு வருவான் அரிசி. அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன செய்யறது, அது வரைக்கும் தண்ணி கொதிச்சிட்டே இருக்கும், சோத்திரம் பண்ணிகிட்டே இருப்பான். அதாங்க விசுவாசம். உடனே ஒரு லிஸ்ட் வரும் பாஸ்டருக்கு, பிரசங்கத்தை இழுத்து கொண்டே போகவும் இப்பொழுதுதான் அரிசி வந்திருக்கிறது அப்படிமா. உடனே பாஸ்டர் சட்டார்னு பிரசங்கத்துக்கு 2 பாயிண்ட்லேருந்து எங்கே வந்துடுவார், 12 பாயிண்ட்டு போயிடுவார். அப்படியே போயிட்டே இருப்பார், 2:30 வரைக்கும் பிரசங்கம். அது பிறகு சோறு போட்டு கொடுப்பாங்க. இதாங்க நம்முடைய மார்க்கத்தினுடைய துவக்கம். நீங்கள் விசுவாசிங்க, என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் ஆகும். தேவன் சர்வ வல்லவர், அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. வேற ஆவி உள்ளவங்களா மாறுங்க. வேற ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். காலேப் மேல இருந்த அந்த அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். சூழ்நிலையை தெய்வம் மாற்றுவார். உன்னை தேவனால் மாற்ற முடியும். உனக்காக தேவன் எல்லாம் செய்ய முடியும். ஆமென். தேவனால் எல்லாம் கூட. ஆமென். திராணி உள்ளவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுங்கள்.
கரபலா ஹதினிமி கரபலா துரானி அங்கரபலா. ஆமென். எத்தனை பேருக்கு வேற அபிஷேகம் அந்த வேணும்? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. அவங்களுக்கு தான் இந்த கூட்டம் ஒரு பிளெஸிங்காக மாறப்போகுது. இன்னைக்கு இந்த அபிஷேகம் கிடைச்சிருச்சுன்னா இனி உன்னுடைய திங்கிங் மாறிடும், உன்னுடைய பார்வையை மாறிடும், உன்னுடைய பேச்சை மாறிடும், இந்த நடவடிக்கைகள் மாறிடும். ஏன்னா இந்த ஆவியானவர் உனக்குள்ள எல்லாவற்றையும் தெய்வீகமாய் மாற்றிடுவார். நீ எதை கொண்டு பயப்பட மாட்ட, உன்னை திராணி உள்ளவனாய் மாற்றுவார். இனிமேல் நீ கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றுவாய். ஒரு 5 நிமிடம் அதுக்குள்ள இந்த அபிஷேகம் இறங்கணும். காலேப் மேல் இறங்கின அதே வேறே ஆவி, அந்த விலையேற பெற்ற வல்லமை, ஹல்லேலூயா, அந்த புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும். வாயை திறந்து கேளுங்க, ஆண்டவரே என் மேல அனுப்பு. ஆமென். ரக்கபா லைஷானா இனமா ஹைலிமானியா ரபஹாத்தோ. ஆமாம். உங்க வேற எல்லா ஜபத்தையும் ஒதுக்கி வச்சிருங்க, எதையும் பற்றி சிந்திக்காது. ஒரே தாட்டில் நில்லுங்க. ஆண்டவரே, இந்த வேற ஆவின்னு சொல்லியிருக்குல்ல, இது எனக்கு தாங்க. நான் அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஆனால் இந்த வேற ஆவி இது யோசுவாவுக்கு கூட கிடைக்கல.
இவனுக்கு தான் கிடைச்சது. யோசுவா வேற ஆவின்னு சொல்லவே இல்லை, இவனுக்கு மட்டும்தான். அந்த 12 பேரில் இவன் ஒரு ஆள் தான் அந்த செலக்டட் பர்சன். இவன் தான் ஏனாக்கியரை முறியடித்தவன், மலை தேசத்தை மேற்கொண்டவன். அவனுடைய பலன் சொல்றான், எனக்கு குறையவே இல்லை, அந்த பலன் அப்படியே நிற்குது. அதான் அந்த அபிஷேகம், மாறாத அபிஷேகம். அதே அபிஷேகம், நீ ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்த அந்த அபிஷேகம் இப்பவும் கடைசி வரைக்கும் அந்த அபிஷேகம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வேற ஆவியின் அபிஷேகம். ஓரே சஹாலியா கரபல பல பல. என்னை மாற்றிடும் அபிஷேகத்தால், அபிஷேகத்தால் எல்லாரும் எல்லாரும் உயிர்த்திடவே. அபிஷேகத்தால் மாற்றிடும் Martin,
ஹalleluya ஹalleluya ஆமென் 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 ஆமென். விசுவாசத்தின் ஆவி வேறே ஆவி. ஹalleluya ஆமென் ஆமென். தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அவர்கள் மாதந்தோறும் புது கனிகளை கொடுப்பார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள், ஓடினாலும் இளைப்படார்கள். சேனல் கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah, hallelujah. Habani angara şöyle beyanar bir alama.
kabale bari bala dora. Hiti bila bala bari bala bala bam dora bakara ena bala bara 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 ba. Hallelujah. Do 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 do. Amen. உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மை நம்பினோர் வெற்றியே போனதில்லை, வெற்றியே போனதில்லை, உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை போனதில்லை, போனதில்லை, ஒன்றுமில்லை. ஆமென். வெற்றி போனதில்லை. ஆய் கரபா கரபா கரபா. Karabala dini bila bala garimi kadara bala garimi kadara bala gadini bi kadara garimi kadara ni bani ani bi bila bala bani Hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen, amen. நிரப்பிக்கொள்ளுங்கள். Hallelujah, hallelujah. Oh, rabaka 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 trikarabani. Amen. Oh, rabaka trikarabana. Amen. Amen. கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Amen. நாம் வேற ஆவி உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகலத்தையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய், சகலத்திலும் நன்மைக்கெதுவாய் பேசுகிறவர்களாய், உத்தமமாயும் கடைசி வரை கர்த்தரை பின்பற்றவும் வசனம் கேட்ட நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொரு ஜனங்களுக்கும் தெய்வம் அருள் செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.
வேறே ஆவி உள்ளவர்களை சேர்க்க இயேசு வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கு செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நண்பனே சீதான் நல்ல பிதாவே, இந்த அருமையானது ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கிருபினால் நாள் முழுது கத்தர் எங்களோடு கொடுத்து காத்துதிக்கிறோம். சண்டை நாளெல்லாம் கத்தர் நடத்தி அந்த நல்ல வழியிருக்கா ஸ்தோத்திரம். காலையில் தான் உபாசமலை கத்தர் ஆசீர்வாதம் நடத்தி அந்த மாலையில் எல்லா தடையிலும் மாற்றி சமத்தில் கொண்டு வந்து கத்தாவே எங்களை ஒரே நீ உயிர்ப்பித்தீர்கள், பலப்படுத்தீர்கள். உடைய வார்த்தையினால் கத்தாவையும் சோத்திரம் உள்ளான மனுஷனை பலமாய் பலப்பட புதிய ஒரு சந்தோஷத்தை கத்தர் பெற்று ஆண்டவருடைய பலவீனங்கள் எல்லாவற்றிலும் கத்தாவை அகற்றி ஒரு பிரதான அபிஷேகத்தை வல்லமை எனக்கு தவறு கழுவி தந்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோத்திரம். காலை கத்தாவை எனக்குள்ள வேறு ஆவி உடையவனாக இருந்தான், உத்தமனாக இருந்தான்னு சொல்லப்படுது போல நாங்களும் உலகத்தை விசுவாசத்தின் வார்த்தை அவனுக்குள்ளது போல எங்களுக்கு உலகத்தை விசுவாசன வார்த்தையை நான் அறிக்கை பண்ணிவிடலாம், நம்பிக்கையின் வார்த்தையை நான் அறிக்கை பண்ணிவிடலாம். சகலத்தையும் செய்யக்கூடாது. அவரை திராணி உள்ளாக தாவி சத்திரவேகத்தா பிசாசை ஜெயிக்க விடுதான் திராணி உள்ள எங்களுக்கு மாற்றும். எந்த சூழ்நிலைமத்தில் எங்கள் தாவே நாங்கள் ஒவ்வொரு நாலு விசுவாசத்தின் வார்த்தையை அறிக்கை பண்ணது மாத்திரமில்லை, ஒரு புதிய அபிஷேகத்தை புதிய வல்லவெளி பெற்றுக்கத்தாவே அந்த இன்ப காணானே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கத்தர் உதவிச்சு வேணும். உம்முடைய சம்பத்தில் பெற்றுக்கூடாத சந்தோஷத்தை பாதுகாத்தல் கிருபைகளை தார். இன்னும் தொடர்ந்தான ஜபங்களை கூட்ட எல்லாத்தையும் நடத்தி தார். மீது உள்ள சமயத்தில் கத்தர் எங்களோட கூட இரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய நன்மை பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களுடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.